Good morning, friends. We are going to see about a second lesson, Boolean algebra. Boolean algebra அப்படிங்கிறது என்னன்னா only two values மட்டும் தான் இருக்கும், true or false, இல்லைன்னா yes or no. ஸோ நம்ம கண்டிஷனல் வேல்யூ செக் பண்ணணும் இல்லையா, ஒன்றா இருக்குது இல்லைன்னா இல்லை, வேறு ஆன்சருமே இருக்காது. அதான் பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் இன்ட்ரடக்ஷன் இப்போ பார்க்கலாம். Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in a digital computer. டிசைனிங் பர்பஸ் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம கேட்ஸ் ட்ரா பண்ணுவோம். அதுதான் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இட் describes the relations between input and output of the digital circuit. The name Boolean algebra has been given in honor of an English mathematician, George Boole, who proposed the basic principle of algebra. ஸோ இந்த பேசிக் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் வச்சு நம்ம டிஜிட்டல் சர்க்யூட் வரைஞ்சிட்டு அதுதான் நம்ம பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. இதுக்கு யார் இந்த நேம் கொடுத்தது அப்படின்னா ஜார்ஜ் பூல் அப்படிங்கிறவர் தான் இந்த பூலியன் அல்ஜிப்ராவுக்கு நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அல்ஜிப்ரா இது பூலியன் அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இதை நம்ம சர்க்யூட் டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் பூல் அப்படிங்கிறவர். பைனரி வேலிட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரிடே வி ஹாவ் டு மேக் லாஜிக்கல் டெசிஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு லாஜிக்கல் டெசிஷன்ஸ் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான கொஷின்ஸ் பண்ணுவோம்? ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் அண்ட் சயின்ஸ் புக் எவ்ரி டே, எஸ் ஆர் நோ? டெய்லி நம்ம புக்கு எடுத்துகிட்டு வரோமா, கம்ப்யூட்டர் புக்கு அப்படிங்கிறது ஒன்றா ஆமாம் எடுத்துகிட்டு வரோம், அப்படிலாம் இல்லை, ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆன்சர்ஸ் இருக்குது. இதில் எதுவுமே நமக்கு இழுத்து சொல்கிற மாதிரி ஆன்சர் வராது. ஆமாம் இல்லை இல்லை. 8 - 10 = 10 இஸ் த ஆன்சர் ஃபார் கரெக்ட். ஸோ 8 - 10 எவ்வளோ? 10 கரெக்டு, இல்லைன்னா தப்பு. இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் அர்த்தம். சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கேபிட்டல் எது அப்படின்னா சென்னை. இது கரெக்டே இல்லை அப்படிங்கிறது. வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே? நான் என்ன சொன்னேன்? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய பக்கமாக சொல்லலாம் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு. இந்த ரிமைனிங் 3 கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், ஒன்றா இருக்குது இல்லைன்னா இல்லை அப்படின்ற எஸ் ஆர் கொஷின்ஸ் நம்ம ஆன்சர்ஸ் கொடுத்தாகும். The first 3 questions thrown above, the answers may be true or false, but the fourth one we can't be answered as true or false. Thus, since a sentence which can be determined to be the true or false are called logical statement or truth functions. The results true or false are called truth values. The truth value is depicted by logical constant 1 or 0. 1 means true and 0 means false. The variable which can store these truth values are called logical variable or binary valid variable or Boolean variable, as these can store one of the 2 values or true or false. ஸோ சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், எந்த ஒரு கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த வேல்யூ 0 ஃபால்ஸ் ஒன்றும் 1 ட்ரூ அப்படின்னும் அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, மீனிங் எடுத்துப்பாங்க. ஸோ நமக்கு ஃபால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே 0 இருக்குதுன்னு அர்த்தம். 1 வந்தது அப்படின்னா அங்கே ட்ரூ அப்படின்னு ஆன்சர்ஸ் கரெக்டு அப்படின்னு நம்ம
பைனரி அப்படிங்கும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நமக்கு மிஷின்ஸ்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் தான், கம்ப்யூட்டர் தெரிஞ்சது. அதான் 0 and 1. ஸோ 0 அப்படின்னா இல்லை, 1 அப்படின்னா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரூத் டேபிள் வந்து டிசைன் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி ஒரு சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூலியன் அல்ஜிப்ரா மேக் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னாலே ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏதோ ஒரு வேலை அந்த இடத்துல நடக்குது. த பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்ட் நாட், which are symbolically represented by dot, plus, and or over bar, single, appropriate respectively. These symbols are also called as a logical operators. ஸோ அண்ட் ஆர் கேட் அப்படிங்கிறது பேசிக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக் கேட்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும், அண்டு ஆர் நாட்டு, இந்த மூணுத்தையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். இதை வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரிட்டர்னில் சொல்லியாச்சு. இது வந்து மேத்தமெட்டிக்கல் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் அண்டு இன்வர்ஷன்ஸ் அப்படிங்கும்போது இருந்தது அப்படின்னா 0 இருந்ததுன்னா அது 1 ஆக்கணும், 1 இருந்ததுன்னா அது 0 ஆக்கும். அதை அப்படியே இன்வெர்ஸ்மெண்ட்டு அப்படிங்க. AND operator. The AND operator is defined as a Boolean algebra by the use of dot. Dot அப்படின்னா என்னது, multiplications. This is similar to the multiplications in ordinary algebra. The AND operator combines two or more input variables so that the output is true. Only if all the inputs are true, the truth table for two input and operator shown as follows. ஸோ ஜென்ரலாகவே இப்போ 3 ஆப்ரேட்டர் பேசிக் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் எழுதும்போது கேபிட்டலில் தான் எழுதி ஆகணும். அண்டு ஆர் நாட் அப்படின்னு கேபிட்டலில் தான் எழுதி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த நமக்கு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கல் வேல்யூஸ் வச்சு தான் நம்ம அப்ரிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 வேல்யூ தான் இருக்குது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த அண்ட் ட்ரூத் டேபிள் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏன்னு ஒரு 2 இன்புட் கொடுத்துருக்கோம், ஒரு அவுட்புட்டு. ஏ ஒரு இன்புட், பி ஒரு இன்புட், கொடுக்குற அவுட்புட் வந்து ஒய் மட்டும்தான். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது எனிதிங் இன்ட்டு 0 0 தான், எனிதிங் இன்ட்டு 1 1. ஸோ அதுதான். ஸோ 0 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0 தான், ஏன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0 இல்லையா. ஸோ மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 இன்ட்டு 1 1. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல 0 வந்தாலுமே ஆன்சர் எனக்கு 0 கிடைச்சிடும். ஸோ A into B. ஆர் ஆப்ரேட்டர். The plus symbol sign is used to indicate the OR operator. The OR operator combines 2 or more input variables so that the output is true. If at least one input is true, the truth table for two input OR operator is shown below. இது ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் சிம்பிள். ப்ளஸ் அப்படின்னா 0 + 1 அப்படின்னா எனிதிங் ப்ளஸ் 0, அந்த நம்பர் தான் வரும், 0 வராது இல்லையா. எந்த நம்பரோட 0 ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இங்கே ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேல்யூ 0 வந்தாலே நமக்கு அவுட்புட்டு ஏதாவது ஒரு வேல்யூ 1 வந்தாலே எனக்கு அவுட்புட்டு 1 வந்துடும். Not operator. The not operator has a one input and one output. The input is either true or false. The output is always the opposite. That is the not operator inverts the input. The truth table for not operator, where A is a input variable and Y is the output variable. ஸோ இங்கே என்ன அப்படின்னா நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இன்புட்டாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக வரது தான் அதோட அவுட்புட்டு. ஸோ 0 அப்படின்னா 1, 1 அப்படின்னா 0. The not operator is represented algebraically by the Boolean expressions y equal to a bar. A அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இன்புட்டு, அதோட ஆப்போசிட் இன்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது.
So consider the Boolean equations. D equal to A plus B into C, B bar into C. D is equal to 1 if A is 1. அதை அப்படியே பண்ணுங்கள், கொடுத்துருக்குற வேல்யூ அப்படியே சப்மிட் பண்ணுங்கள். பியோட வேல்யூ 0 அண்டு சியோட வேல்யூ 1. இப்போ 0 அப்படின்னா ஜீரோவோட இன்வர்ஷன் என்ன? 1. ஸோ 1 into 1 1. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? 1. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும், ட்ரூ தான் கிடைக்கும். டியோட வேல்யூ என்னது? 1, ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. The basic functions and or not can be combined to make other logical operations such as a NAND and a NOR. ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கும்போது அண்டு ஆறு நாட்டு தான். இதை பேஸ் பண்ணி தான் நேண்டு நாரு நாட் இது மாதிரியெல்லாம் அதர் கேட்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் கிளாஸ் அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.